தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த ஒரு பூச்சி உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடவே கூடாது, அது என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகள், பூச்சிகள், பறவைகள் இதெல்லாம் வச்சு கூட நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திரங்களில் நமக்கான பலன்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சில பறவைகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலே அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே குறிப்பிட்ட சில பறவைகள் வீட்டுக்கு வரும்போது அது அபாயத்தை குறிக்கும் அப்படின்றது 2 வகைகளாக பிரித்து வச்சுருக்காங்க. சில பறவைகள் வர்றது நல்லது, சிலது வர்றது அபசகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு காகத்தை எடுத்துக்குவோம். காகம் அப்படின்னு சொன்னாலே அது சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது நம்ம வீட்டுக்கு வருது, பக்கத்தில் கத்துது அப்படின்னாலே அது நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ புறாக்கள் எடுத்துக்கலாமே. புறாக்கள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மொத்தமாக நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் புறா ஆல்ரெடி கூடு கட்டி இருக்குது. புறா அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருது அப்படின்னா அங்கே தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ புறாலாம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் விரட்டி விட வேண்டாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆந்தை பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய வாகனம். அது நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலே வீட்டில் வறுமை விலை நீங்கும், செல்வம் பெருகும் அப்படின்னு ஐதீகம். அதே மாதிரி மகாவிஷ்ணுவுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கழுகுகள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலுமே அதுவும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லது. அதே நேரத்தில் அபசகனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வௌவால்கள். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வௌவால் வர்றது அபசகனமாக இருக்குது. நம்ம வீட்டுடைய நிதி நிலைமையை மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே அது மோசமாக்கும். அதே மாதிரி இதெல்லாமே நமக்கு அபசகுனமாக இருக்குது. கழுகுகள்லேயே பார்த்திங்கன்னா கருடன் சொல்லுவாங்க, அது நம்ம வீட்டுக்கு வர்றது அதிர்ஷ்டம். அது தவிர சாதாரண கழுகுகள் நுழையிறதுமே அபசகுனமாக கருதப்படுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி. அடிக்கடி நம்ம பட்டாம்பூச்சிகளை பார்ப்போம். அந்த பட்டாம்பூச்சிகள் நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்க பட்டாம்பூச்சியுடைய வடிவமாக நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இறந்து போனவங்க பட்டாம்பூச்சி வடிவத்தில் தெய்வமாக இருந்து உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றுவாங்களாம். அதனால் பட்டாம்பூச்சி வீட்டுக்கு வருது அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட சில நிறங்களில் வர்றதுமே நமக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் நிறத்தில் நமக்கு பட்டாம்பூச்சிகள் வீட்டுக்கு வருது அப்படின்னா உங்களுடைய நிதி நிலைமை, செல்வம் இன்னுமே அதிகரிக்கும். அதுவே பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது வந்தது அப்படின்னா ஆரோக்கியம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வண்ணத்து பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுனால திருமண தடைகள் எல்லாமே நீங்கி வீட்டில் சுப காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி யாராவது விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்றதை உணர்த்துறதுக்காகவே இது வரும். எப்படி காகம் நம்ம முன்னோர்களுடைய வடிவமாக சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பட்டாம்பூச்சியுமே நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக பட்டாம்பூச்சி வடிவத்தில் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தட்டான்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாக மழைக்காலத்தில் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த தட்டானை நம்ம அதிகமாக பார்க்கலாம். இது அவ்வளோவா வீட்டுக்குள்ளே வராது. ஒருவேளை அப்படி வந்தது அப்படின்னா அதனாலையும் நமக்கு நன்மை தாங்க கிடைக்கும். முக்கியமாக உங்கள் தொழில் பண்ணுறீங்க, உங்கள் வேலைகளில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே மெல்ல தீந்துடும். அதனால அதெல்லாமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.